சொல்லலாமா? கனமான கூண்டின் பின்னால் மிகுந்த ஏக்கத்தோடும் எதிர்பார்ப்போடும் நின்று கொண்டிருந்தான் மைலோ என்கிற வாயில்லா ஜீவன். யாராவது வந்து கதவை திறக்க மாட்டாங்களா? தனக்கு சுதந்திரம் கிடைக்காதா? அன்பான ஒரு குரல் தன்னை அழைக்காதான்னு காத்துட்டு இருந்தான். காற்றடித்தாலும் மழை பெய்தாலும் வெயில் அடித்தாலும் அதே இடம்தான். இப்படி ஒரு நிலைமையில சோகமா பார்த்து கொண்டிருந்த டாமி மைலோவின் அருகில் போய் பேச்சு கொடுத்தான். என் பெயர் டாமி, உன் பெயர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு டாமி கேட்டான். என் பெயர் மைலோ என்று சோகமாக சொன்னது. மைலோ, ஏதாவது குறும்பு பண்ணியா? ஏன் உன்னை கூண்டில் போட்டு வச்சிருக்காங்கன்னு கேட்டுச்சு டாமி. எதுவும் பண்ணலை டாமி, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இந்த கூண்டில் தான் இருக்கேன். எனக்குன்னு அன்பு காட்ட யாரும் இல்லை டாமி. எல்லோருக்கும் அவங்க குடும்பம் அவங்க வேலை தான் முக்கியம். என்னை எதுக்காக வளர்த்துறாங்கன்னே தெரியல. அர்த்தம் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் சாப்பாடு கிடைக்கும், அதுவும் வயிறார கிடைக்காது. எனக்குன்னு மனசு இருக்குன்னு யாருக்கும் தெரியல டாமி. தான் அனுபவித்துக் கொண்டிருந்த கஷ்டத்தை சொல்லி கொண்டிருந்தான் மைலோ. இதை கேட்ட டாமி மைலோவுக்காக வருத்தப்பட்டான். சரி மைலோ, உன் கஷ்டம் எனக்கு புரியுது. சாப்பாடு போடும்போது இந்த கூண்டை திறப்பாங்கல்ல, அப்பவாச்சும் தப்பிச்சு ஓடி இருக்கலாம்ல, வெளியே போயாச்சும் நீ பொழைச்சிருக்கலாம்லன்னு சொன்னா டாமி. அட ஏன் டாமி, நீ வேற. நேற்று தான் பக்கத்து வீட்டில் இருக்க சேச்சியும் என் வீட்டு அம்மாவும் பேசிகிட்டு இருக்கிறத கேட்டேன். கேரளாவில் தெருநாய்களை கருணை கொலை பண்ணுறதா சொல்லிட்டு இருந்தாங்க. வாரத்தில் 2-3 நாளைக்கு சாப்பாடு கிடைக்குதுன்னாலும் பசியோட துக்கத்தோடு இருந்தாலும் உயிரோட வாச்சு இருக்கேன்ல. அதுவும் இல்லாமல் இங்கே எல்லா தெருநாய்களையும் அப்புறப்படுத்தணும்னு பெரிய போராட்டம் நடக்குது. இந்த கூண்டிலிருந்து வேறு கூண்டுக்கு போக சொல்கிறியா? கிடைக்கிற சாப்பாடும் கிடைக்காம போயிடும்னு சொன்னான் மைலோ. நீ சொல்கிறதும் சரிதான் மைலோ. ஏதோ ஒரு நாய் தப்பு பண்ணுச்சுன்னு எல்லா நாயும் அப்புறப்படுத்துறது சரியா? என்ன பண்ணுறது, நமக்காக யார் பேசுவான்னு சொன்னா டாமி. அடுத்த பாகத்துக்கு காத்திருப்போம். கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.